திருக்கோவிலில் வைத்து இன்று பங்குனி 4ஆம் திருவிழா கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக நடந்தேறுள்ளது. நர்மதை சமய வகுப்பு மாணவ மாணவிகளின் நடனமும் சரஸ்வதி சமய வகுப்பு மாணவ மாணவிகளின் நாடகமும் சிறப்பாக நடந்தேறுள்ளது. இந்நிகழ்ச்சியை இறைவணக்கத்துடன் ஆரம்பிப்பதுதான் நமது மரபு. அதன்படி இந்நிகழ்ச்சி துவங்கும் முகமாக இறைவணக்கம் பாட வருகிறார்கள் மாணவிகள். முதலாவதாக இறைவணக்கம் பாட லோபாமுத்ரா, அனுஸ்ரீ மற்றும் சுபஸ்ரீ. அடிக்கிறது பள்ளி கொண்டிருக்கும் திருமாலுக்கு தாம் எத்தனை திருநாமங்கள்! அவர் எடுத்த கிருஷ்ண அவதாரத்தின் திருநாமங்களை பாடலாக பாடி நடனம் ஆட வருகிறார்கள் சற்றே நடைபழகிய மழலைகள் அஸ்வின், அனன்யா, ஜனனி, விபிதா மற்றும் ஹர்ஷினி. இன்னைக்கு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. சரி வாங்க, நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே. எல்லாத்தையும் போட்டு
விருப்பத்தோடு மதுரையை ஆளும் அன்னை மீனாட்சியின் அழகை காண கண் கோடி வேண்டும். தன் நாட்டியத்தின் மூலம் அவளது பேரழகை வர்ணிக்க வருகிறார் லோபாமுத்ரா. பின்னாடி போய் பாரு. நவமணி மகுடம் நதிதையும் நவமணி மகுடம் நதிதையும் நவரத்ன கைவழி நல்லுடி நவமணி மகுடம் நதிதையும் நவரத்ன கைவழி நல்லுடி ஆயிரம் கால் மண்டபத்திலே என்னை மீனாட்சி அலங்கார ஆடும் கண்டாட்சி அவள் ஆடும் கண்டாட்சி மீனாட்சி ஆடும் கண்டாட்சி. நாயகி முக்கு பின்னத்து புலகும் நெருங்கு முகத்தில் ஜொலிக்க பாட சிலம்புகள் பண்டிதை பாட பாங்குர சாமர பக்கமதை நட பாட சிலம்புகள் பண்டிதை பாட பாங்குர சாமர பக்கமதை நட ஆயிரம் கால் மண்டபத்தில் அன்னை மீனாட்சி அலங்கார பொன்னோந்தலில் ஆடும் கண்டாட்சி அவள் ஆடும் கண்டாட்சி மீனாட்சி ஆடும் கண்டாட்சி.
அப்பூதியடிகள் நாடகம். ஒரு நம்பி அப்பூதியடியாருக்கும் அடியேன் என்ற சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட அப்பூதியடிகளின் வரலாற்றை நாடகமாக நடித்து காட்ட வந்துள்ள நமது சரஸ்வதி சமயப்பு மாணவிகள். நாடகத்தில் நடிக்கும் மாணவ மாணவி: நாவுக்கரசராக வெங்கட்குமரன், அப்பூதியடிகளாக அகல்யா, அருள்மதியாக சமரிதா, மூத்த திருநாவுக்கரசராக ஆசிகா, இளைய திருநாவுக்கரசராக ஸ்ரீதர்ஷினி, ஒருவனாக மகாராஜன், மற்றொருவனாக பிரவீனா. இந்த அப்பூதியடிகள் திரு அவதாரம் செய்தது திங்களூர் என்ற அற்புதமான திருத்தலத்தில். பலரும் அறிந்திருக்கக்கூடிய சோழவள நாட்டினுடைய ஒரு திருத்தலம் இந்த திங்களூர். இவர் இளமை முதலாக சிவபெருமான் மீது அதிகமான காதல் கொண்டவர். அந்தனர் மரபில் வந்தவர். வேதம் பயின்றதோடு சேர்ந்து சிவன் மங்களங்களையும் பயின்றவர். அடியார்களை பணிய வேண்டும் என்ற எண்ணத்தையும் தன்வசம் கொண்டவர். இவர் திருமணமாகி 2 குழந்தைகளுடன் குடும்ப சகிதமாக சிவத்தொண்டு செய்து வாழ்ந்து வருகிறார். அப்படி வாழ்ந்து வருகின்ற காலத்தில் அவருக்கு நாவுக்கரசரின் வரலாறு தெரிய வர ஆரம்பிக்கிறது. அவருக்கு இறைவன் அருள் புரிந்த விதம் அவரை நாவுக்கரசர் என்று சிவபெருமான் வாழ்த்திய சப்தம் எங்கும் ஒழிக்க வேண்டும் என்ற ஆசை. அதனால் திங்களூரில் தான் செய்கின்ற எல்லா தர்மத்திற்கும் நாயகரான பெயரையே வைத்துவிட்டார். அவர் வீட்டில் படிக்கல்லிலிருந்து குழந்தைகள் வரை அவர் வைத்திருக்கும் பெயர் திருநாவுக்கரசு. இப்படி மிக அற்புதமாக நாவுக்கரசரின் மீது பக்தி கொண்டு வாழ்ந்து வருகிறார். ஒரு முறை திருநாவுக்கரசு பெருமான் அந்த ஊருக்கு எழுந்தருகிறார். பின் நடப்பதை நம் நாடகத்தில் காண்போம். காட்சி 1. திருநாவுக்கரசர் திங்களூருக்கு வரும்போது அங்கு எல்லா இடங்களிலும் தனது பெயர் எழுதியிருப்பதை கண்டு வியந்து அங்குள்ள தண்ணீர் பந்தலில் தண்ணீர் குடிப்பதற்காக செல்கிறார். அப்போது அங்கு நடப்பதை நாம் காண்போம். திருநாவுக்கரசர் அன்னதான கூடம் நம்மை போல் இன்னும் ஒரு திருநாவுக்கரசர் இருக்கிறார் போல் தெரிகிறதே. திருநாவுக்கரசர் சாலை இதுவும் அவருடையதாக தான் இருக்குமோ? இருக்கும். கோடை வெப்பம் அதிகமாக இருக்கிறது. சிறிது நீர் அருந்தினால் தாகம் தீர்ந்துவிடும். இங்கு ஏதேனும் தண்ணீர் பந்தல் இருக்குமா? அதோ திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். என்னடா, இதுவும் திருநாவுக்கரசர் என்று எழுதியிருக்கிறதே. மாபெரும் செல்வந்தர் இருக்கிறார் போலும். ஐயா, தாகமாக இருக்கிறது. சிறிது நீர் கிடைக்குமா? ஐயா, ஊருக்கு புதுசுங்களா? ஆமாம், தங்களுக்கு எப்படி தெரிந்தது? இல்லை, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தலில் வந்து நீர் கேட்குமா என்று கேட்டீர்களே, அதான் கேட்டேன். ஐயா, யார் இந்த திருநாவுக்கரசர்? என்ன திருநாவுக்கரசர் தெரியாதா? அவர் பெரியவர், சின்னதே ஐயா, அவருடைய எஜமானுக்கு உசுறு. அப்படியா? அப்படியானால் உங்கள் எஜமான் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? அப்பூதியடிகள் தான் ஐயா. அப்பூதியடிகளா? ஆமாம், எங்கள் ஐயாவுக்கு திருநாவுக்கரசர் அளவு கடன் பற்றி அவர் நடத்தி வரும் இலவச தண்ணீர் பந்தலில் அன்னதான கூடம், வாசகசாலை, இப்படி எல்லாவற்றுக்கும் பெயரையே சூட்டியிருக்கிறாய். திருச்சிற்றம்பலம். ஆமா, அவரை பார்க்க முடியுமா? ஏன், அவரிடம் எதுவும் காரியமாகணுமா? திருச்சிற்றம்பலம். அதான பார்க்கிறேன். பெயரையே சொல்லுங்கள். நீங்கள் கேட்டதை விட 2 மடங்கு கிடைக்கும். இப்போது அவர் எங்கு இருக்கிறார்? நீங்க இப்படியே போய் ஓரமா கழுது கை பக்கமா திரும்பினீங்கன்னா அதான் அவங்க வீட்டு போய்க்குவாங்க. காட்சி 2. அப்பூதியடிகளை காண திருநாவுக்கரசர் அவர் இல்லத்துக்கு செல்கிறார். அங்கு நடப்பதை நாம் காண்போம். ஐயா, வாருங்கள் பெரியவரே, ஏதேனும் உதவி? இங்கு அப்பூதியடிகள் என்பது யாம்தான். மிக்க மகிழ்ச்சி. இங்குள்ள அன்னதான கூடம், வாசகசாலை, தண்ணீர் பந்தல் இவை எல்லாம் உம்முடையதுதானோ? ஆமாம். ஏன் கேட்கிறீர்கள்? இல்லை, எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்துள்ளீரே, அது யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? என்ன, திருநாவுக்கரசர் யாரா? தங்களின் கேள்வி விசித்திரமாக இருக்கிறது. ஐயா, சமணர்கள் செய்த பாதக செயலை முறியடித்து சிவனடியில் சிறந்து நிற்கும் ஒருவரையா யார் என்று கேட்கிறேன். சிறு தொண்டின் மூலம் இம்மயிலும் மேன்மை அடைய முடியும் என்பதை என் போன்றோருக்கும் உணர்த்திய தவசீகரையா அவர். அவரையா யார் என்று கேட்கிறீர்? தவறுதான் ஐயா, மன்னியுங்கள். இருக்கட்டும், தாங்கள் வந்த நோக்கம்
திருப்பழம் என்ற திருத்தலத்தில் சிவனை தரிசித்து விட்டு வந்து கொண்டிருக்கையில் உம்முடைய அறச்செயல்கள் பற்றி கேள்விப்பட்டு உம்மை காணவே வந்தோம். மிக்க மகிழ்ச்சி. அப்பூதி அடிகளே, நான் தங்களை ஒன்று கேட்கலாமா? கேளுங்கள் அடியவரே. இத்தனை அறச்செயல்களை செய்கிறீர்கள், இவை எல்லாவற்றையும் தங்கள் பெயரிலேயே செய்தால் உங்கள் பெயர் வாழ்வாங்கு நிலைத்திருக்கும். அதை விடுத்து வேறொருவர் பெயரில். பெரியவரே, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்? எங்களின் குல தெய்வமையா அவர். கல்லோடு சேர்த்து கடலிலே தள்ளினாலும் அங்கும் நமக்கு நல்ல துணை நாதன் நமச்சிவாயவே என்று பாடிய நாவுக்கரசரையா வேறொருவர் என்கிறீர்? மாற்று மதம் சென்று மது நீக்கியாரை அந்த சிவனே சூளை நோய் தந்து மீட்டெடுத்தாரே அந்த புண்ணியரையா வேறொருவர் என்கிறீர்? வயதில் மூத்தவர் என்பதால் பிழைத்தீர், இல்லையெனில் நடப்பதே வேறு. ஆமாம் நாவுக்கரசரே, ஆரம்பத்திலிருந்து தடுதலாம் பேசும் தாங்கள் யார்? சமண பொதுக்குழுவில் இருந்து மீட்டெடுக்க அந்த சிவபெருமானால் ஆன பெற்ற நாவுக்கரசர் யாம்தான். ஐயா, எங்கள் குல தெய்வமே, தங்களிடமா நான் வாதம் செய்தேன், என்னை மன்னியுங்கள். சுவாமி, தாங்கள் தங்கள் இல்லத்தில் எழுந்தருளில் நம்ப முடியவில்லை. என்னாலும் தாயே நம்ப முடியவில்லை. ஒரு சாமானியனுக்கு என் மீது இவ்வளவு பற்றா? அதிலும் தாங்கள் நடத்தி வரும் அத்தனை தர்ம காரியங்களுக்கும் என் பெயரை சூட்டும் அளவுக்கு. இதற்கே இப்படி சொன்னால் எப்படி? எங்கள் குழந்தைகளுக்கு கூட தங்கள் பெயரை தான் சூட்டி உள்ளோம். அப்படியா? ஆமாம், நான் தான் மூத்த திருநாளகன். அடடே, வாருங்கள் என் செல்வங்களே. நான் முப்பிறப்பில் என்ன புண்ணியம் செய்தேனோ இப்படி ஒரு உறவு கிடைக்க. சிறிது நாட்கள் இங்கு நீங்கள் தங்கிவிட்டுதான் செல்ல வேண்டும். அது முடியாது தாயே. ஒரு கண்ட இடம் சொந்தமென்று பழகிவிட்டால் பிறகு நான் சிவத்தொண்டை எப்படி செய்வது? ஐயா, தாங்கள் இன்று ஒரு நாளாவது எங்கள் இல்லத்தில் அமுதுண்ணத்தான் வேண்டும். அப்பூதி அடிகளே, தங்கள் அன்பிற்கு மிக்க நன்றி. ஆனால் என்னால் ஏற்க முடியவில்லை. ஏன் ஐயா? இறைப்பணி என்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்ய? ஐயா, தட்டாமல் ஒரு வேளையாவது எங்கள் இல்லத்தில் அமுதித்து விட்டுதான் செல்ல வேண்டும். ஆமாம், மறக்காதீர்கள். ஒரு வேளையாவது தங்களுக்கு உணவிடும் புண்ணியத்தை எங்களுக்கு அழியுங்கள். அப்பூதி அடிகளே, சரி, ஒருவேளை, ஒரே ஒரு வேளை உங்கள் இல்லத்தில் அமுதுண்ண சம்மதிக்கிறேன். ஆஹா, இன்று எங்கள் வாழ்வில் பொன்னார். அப்பூதி அடிகளே, நான் அருகிலுள்ள தெப்பத்தில் நீராடிவிட்டு இறை வழிபாடு செய்துவிட்டு வருகிறேன். பிறகு நாம் அனைவரும் சேர்ந்து அமுதுண்ணலாம். ஆகட்டும் ஐயனே. அருள்மதி, இன்றைய விருந்தில் அறுசுவையும் இருக்க வேண்டும். நான் சென்று அதற்கான பொருட்களை வாங்கி வருகிறேன். அப்பாடே ஆகட்டும். உத்தமனே, நமது தோட்டத்திற்கு சென்று அரியவர் அமுதுண்ண நல்ல தலைவாழ இலையை இளம்பொருளாக அனுப்புவார். வருகிறேன் தாயே. அரியவர் அமுதுண்ண என் பங்கு மிக்க மகிழ்ச்சி. அம்மா, அரியவர் அமுதுண்ண என் பங்கு என்னம்மா? அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருக்கிறாயா? சரி தாயே. காட்சி 3. அடியவருக்கு அமுதுண்ண இலை பறிப்பதற்காக தோட்டத்துக்கு சென்ற மூத்த திருநாவுக்கரசு நாமும் சென்று விடுகிறது. பின் நடப்பதை நாம் நாடகத்தில் காண்போம். Disconnected. Here.
விருப்பம் என்னவோ அப்படியே என்ன சுவாமி செய்வது? மூத்த திருநாவுக்கரசு இறந்ததை அடியவருக்கு தெரியாமல் ஒரு பாயில் சுற்றி மறைத்து வைப்போம். தாயில்லம் பதக்கிறதை இச்சையை செய்ய அருள்மதி புரிந்து கொள். அவன் எனக்கும் மகன்தான். வராத பெருந்தவத்தார் நம் இல்லத்தில் அமுதுண்ண இசைந்துள்ளார். அது தடைபட்டு விடக்கூடாது. தங்கள் விருப்பம் என்னவோ அப்படியே செய்யுங்கள். அப்போது அடிகள் பாயை எடுத்து வந்து அதில் மகனை படுக்க வைத்து சுருட்டி வைக்கின்றனர். காட்சி 4. திருநாவுக்கரசர் இறை வழிபாடு விட்டு அப்போது அடிகளின் இல்லத்திற்கு அமுதன்னு வருகிறார். பின் நடப்பதை நாம் காண்போம். திருச்சிற்றம்பலம். அப்போதையர்களே, யாம் வந்துவிட்டோம். அருள்மதி, அடியவர் வந்துவிட்டார். நான் சென்று அவரை உள்ளே அழைத்து வருகிறேன். நீ இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும். ஆகட்டும். இளையவனே, நீயும் ஆகட்டும் தந்தையே. வரவேண்டும் ஐயனே. திருச்சிற்றம்பலம். ஆறுங்கள் ஐயா, ஆறுங்கள் ஐயனே. இப்படி வந்து நில்லுங்கள் ஐயா. இதெல்லாம் எதற்கு அடியவரே? இருவருமே மானிட பிறவிகள். இதில் நான் என்ன உயர்வு? எதற்கு இந்த பாத பூஜை? ஐயனே, தாங்கள் அருளாளர்கள். எங்களின் குல தெய்வமும் கூட இதை மறுக்க கூடாது. அருள்மதி, இப்புனித நீரை வீடு முழுவதும் தெளித்து வா. அம்மா, இப்புனித நீரை நம் மாடு கன்று கருப்பும் தெளிக்க வேண்டும். அம்மா, தாருங்கள், நானே தெளித்து வருகிறேன். ஆகட்டும் இளையவனே. அருந்தவரே, வாருங்கள், திரு அமுது செய்யலாம். திருச்சிற்றம்பலம். மூத்த திருநாவுக்கரசு எங்கே? அவனையும் அழைத்து வாருங்கள். அவன் வர தாமதமாகும். தாங்கள் அமுத அருந்துங்கள். அவன் வந்து விடுவான். அது கூடாது. நான் மட்டும் உண்பதா? அவனையும் அழைத்து வாருங்கள். தாயே, அனைவருக்கும் இலை போடுங்கள். ஏன் அமைதியாய் இருக்கிறீர்கள்? இப்போது இங்கு அவன் உதவான். என்ன சொல்கிறீர்கள்? இந்த சொல்லை என் உள்ளம் பொறுத்துக் கொள்ளாது. அப்படி அவன் என்ன செய்தான்? இதற்குள் நிச்சயம் ஒரு உள்ளுரை உண்டு. உண்மையை கூறுங்கள். இது என் மீது சத்தியம். தாங்கள் அமுதுண்ண இலை எடுத்து வர சென்ற போது பாம்பு தீண்டி இறந்து விட்டான். இறைவா, இறைவா, என்ன இது உன் செயல்? கொண்டு வாருங்கள் அவனை. இறைவா, இறைவா, என்ன இது நாடகம்? இந்த சோதனை உலகு செயல்களுக்கெல்லாம் தலைவன் நீ என்றால் இச்செயலும் உன்னுடையதே. இக்குழந்தையை உன்னிடமே ஒப்படைக்கிறேன். அதற்கு நல்வழி காட்டு. ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதிசூடுவர், ஒன்று கொலாம் இடு வெண்தலை கையது, ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே, 10 கொலாம் அவர் பாம்பன் கண் பாம்பன் பல், 10 கொலாம் எயிரும் நெறிந்துக்கண, 10 கொலாம் அவர் காயப்பட்டான் தலை, 10 கொலாம் அடியார் செய்கைதானே, 10 கொலாம் அடியார் செய்கைதானே.
இருந்தோம். இன்று நேரிலேயே கலந்து கொண்டோம். இந்த புண்ணியம் யாருக்கு கிடைக்கும்? இச்செயலால் விருந்து தடைப்பட்டது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. தாங்கள் வந்து அமுதுண்டால் தான் எங்களுக்கு மனநிறைவு. ஆமாம் சுவாமி, வாருங்கள். வாருங்கள் நாவுக்கரசரே, வாருங்கள் நாவுக்கரசரே. திருச்சிற்றம்பலம். அப்பூதியர்களே, நீங்களும் உங்கள் அன்பு புதர்வர்களும் என்னுடன் சேர்ந்து அமுதுண்டீர்களாக. பெருந்தகையின் உத்தரவுக்கு மறு வார்த்தையுண்டோ? இது எங்கள் தவத்தின் பயனே ஆகும். மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, அப்பர் பெருமானை வணங்கி அமருங்கள். Disconnected. அனைவரும் அமர்ந்து இனியே உணவு உண்கிறார்கள். இவ்வாறு அப்பர் பெருமான் அப்பூதி அடிகள் வீட்டில் பல நாள் தங்கி இருந்துவிட்டு பின் திருப்புகழூர் சென்று விடுகிறார். அப்பூதிகள் வாழ்நாள் முழுக்க நாவுக்கரசரை மையமாக கொண்டு உலகம் என்று அவர்தான் தனக்கெல்லாம் என்று ஒரு அடியாரை பின்பற்றி வாழ்ந்த ஒரு அற்புதமான அடியார். இறுதியில் எம்பெருமானின் திருவடியை அடைகின்ற போது நாயன்மார்களின் வரிசையில் இணைந்து இந்த உலகிற்கு ஒரு உதாரண புருஷராக விளங்குகின்றார். தை மாதத்தில் வரக்கூடிய சதய திருநாள் இவருடைய குருபூஜையாக அமைந்திருக்கிறது. நாம் நம்ம பெயரில் தான் எல்லாம் பண்ணணும், நாமே தான் எல்லாம் செய்யணும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு அடியார் பெயரில் செய்தால் அதற்கு என்ன பயன் அப்படிங்கிற அப்பூதி அடிகளாரே ஒரு சிறந்த உதாரண புருஷராக வாழ்ந்து வருகிறார். இந்த அப்பூதி அடிகளார் நாயன்மார்களின் வரலாறு இன்றைக்கு நம் எல்லோருக்கும் பயனுள்ள வரலாறாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி. அப்பூதியடிகள் வரலாற்றை அழகாக நாடக காட்சியளித்த சரஸ்வதி சமய வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நடனம். கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாக விரதம் இருந்து அந்த சபரிமலை வாசனை காண குவியும் பக்தர் காலம். அங்கே வீற்றிருக்கும் ஐயப்பன் புகழாரத்திற்கு நடனம் ஆட வருகிறார்கள் அனுஸ்ரீ, சுபஸ்ரீ மற்றும் மீனா.
நடனமாடிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசு கொடுக்கும் நிகழ்வு. நர்மதை சமய வகுப்பு மாணவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். பரிசு கொடுக்கும் நிகழ்வு முடிந்தவுடன் மாணவர்களின் உற்சாக நடனம் இருக்கிறது. அனைவரும் இருந்து கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பாட்டு நல்லா இருக்கும். பி. ராமானந்தம், வீட்டுக்கு போகணும். நிகிதா, ஜனனி, ஹர்ஷினி, அனன்யா, விக்னேஸ்வர், பாலஹரி, ஸ்ரீராம், ராஜஸ்ரீ,
மீனா, சுபஸ்ரீ, அனுஸ்ரீ, அஸ்வின், லோபாமுத்ரா, ஆனால் வாங்கவே இல்லை இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல பயிற்சி அளித்து சமய வகுப்பையும் சிறப்பாக நடத்தி வரும் நர்மதை சமய வகுப்பு ஆசிரியர் பெருமக்கள் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. திருமதி சிவசங்கரி திருமதி ராதா, திருமதி சுகந்தி, திருமதி குமாரி, திருமதி வேலம்மாள், ஹலோ எங்க பரிசளித்து சமய குழந்தைகளையும் ஆசிரியர் மக்களையும் ஊக்கமளித்த அரங்காவலர் மற்றும் செயலர் நிர்வாக உறுப்பினர்களுக்கு நன்றிகளை காணிக்க சொல்கிறோம். அடுத்ததாக நாடகம் இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைந்திருந்தது. நாடகம்னாலே கொஞ்சம் பார்வையாக கொஞ்சம் டல் அடிக்கிறீங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்மீக நாடகங்கள் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயுமே இல்லை, இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்கு. நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, அதான் மறந்துட்டீங்க. அந்த நல்ல ஞானத்தை குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும், உங்களுக்கும் அதை இணைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நாடகத்தின் நோக்கம். அதனால அந்த குழந்தைகள் உள்வாங்கி நடிக்கிறாங்க. நீங்களும் அதை பாராட்டி கைத்தட்ட வேண்டும், இன்னும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு நடனம். சொல்ல ஹலோ சார், சொல்லுங்கம்மா. நடனம் ஆரம்பிக்க இருக்கின்றது. சரி, வீட்டுக்கு வருதுதாங்க எங்கள் அப்பா. தெரியல, படி போ. அடுத்ததாக நடனம். சயின்ஸ் படிக்க உலகங்கள் யாவும் அரசாங்கம் செய்யும் நம் தமிழ் கடவுள் முருகனை போற்றும் விதமாக உற்சாக நடனம் ஆட வருகிறார்கள் ஸ்ரீராம், ராமானந்தம் மற்றும் பாலஹரி. வீடியோ எடுக்கணும், மெயினாக எடுக்கணும்.
நிகழ்ச்சியில் இருந்து கண்டுகளித்த பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. இதுகாலம் பொறுமையாக நிகழ்த்த